Hi, hello friends, welcome back to the channel Kausi's Handcrafted Heaven. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோட லில்லி தொட்டி. அதில் வந்துட்டு இப்போ பூக்கள் வச்சுருக்கு. ஸோ நிறைய பேர் நமக்கோட சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்பாங்க, பூ வச்சதா என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ ஸோ இந்த 2020 இது வந்து செகண்ட் பேட்ச் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏப்ரல் டைமில் பூத்துச்சு. ஒரு செடிக்கு வந்துட்டு 3 பூ பூத்துச்சு. அதுலேருந்து மறுபடியும் பேபிஸ் ஃபார்ம் ஆகி இப்போ தொட்டியில் இருக்கிறது ஒரு பிளான்ட்டு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா 2 பேபிஸும் இருக்கும். மொத்தமாகவே 3 பேபிஸ். அது இல்லாமல் நமக்கு கிழங்கும் வந்து வச்சுருந்துச்சு. அதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இப்போ பூக்கள் வச்சுருக்கு. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டாக வாங்கலாமா என்ன ஏது அப்படின்றத பற்றி வந்துட்டு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்கக்கூடிய ஒரு சில பூச்செடி வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட்டிங்ஸ் அப்படின்ட்டாலே ஃபஸ்ட்டு வர்றது வந்துட்டு டேபிள் ரோஸ் தான். 9 o'clock ரோஸ் ரொம்ப கஷ்டமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு ரோஸ் தான். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 40+ வெரைட்டிஸ் இருக்குது, நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ எஃபியில் போயிட்டு மார்க்கெட் ப்ளேஸில் சர்ச் பண்ணி பார்த்திங்கனாலே நிறைய பேர் வந்து கலெக்ட் பண்ணி அதை நமக்கு சேலும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய கலெக்ட் பண்ணும், வீடு ஃபுல்லாக வந்துட்டு அதிகமான மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அழகாக ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேபிள் ரோஸ் தாராளமாக வாங்கி வைக்கலாம். ஸோ என்கிட்ட வந்துட்டு 2-3 வெரைட்டி இருக்குது. அண்ட் இது ஒரு பிங்க்கு, இதில் ஒயிட்டு, இதுலேயுமே வந்துட்டு பிங்க் அண்ட் ஒயிட் டபுள் கலர் வந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 வெரைட்டி வச்சுருக்கேன். இனி இதை வந்துட்டு ரொம்ப சுலபமாக நம்ம வளர்த்துடலாம். அண்ட் இது செகண்ட் ஒன் வந்துட்டு பேபி சன் ரோஸ். ஸோ இதோட பூவெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ தான், குட்டி குட்டியாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இதில் லீவ்ஸ் வந்துட்டு கேக்டஸ், அந்த சக்குலண்ட் லீவ்ஸ் மாதிரி. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு சக்குலண்ட் வெரைட்டியை சேர்ந்தது தான். நமக்கு எப்படி டேபிள் ரோஸ் வெயில் வந்தால் பூக்குமோ அதே போல் தான் வெயில் வந்தால் பூக்கும். கட்டிங்ஸ் வச்சாலே வளர்ந்துடும், ரொம்ப சிரமம்லாம் பட வேண்டியதில்லை. ஸோ நமக்கு கட்டிங்ஸ்லாம் வச்சு வளர்க்க முடியலைங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பக்கத்து தொட்டியில் ஊனி வச்சிட்டிங்க அப்படின்னாலே இது வந்து வேர் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி நான் எடுத்து வச்ச ஒரு பிளான்ட் தான் பார்த்திங்கன்னா இன்னொரு பேபி பிளான்ட்டு. தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட் இது. அண்ட் தேர்ட் வெரைட்டி பார்த்துட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி வந்துட்டு செம்பருத்தி பூ தான். செம்பருத்தி பூலையும் இதே போல் தான் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நமக்கு ஹைப்ரிட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாட்டு செம்பருத்தியில் வந்துட்டு மிளகா செம்பருத்தி, சாதாரண 5 இதழ் செம்பருத்தி அப்படின்னு நிறைய இருக்குது. நமக்கு கட்டிங்ஸ் கிடச்சா ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு இது. ஆக்சுவலாக செம்பருத்தி மட்டுமே வச்சுருந்தாலே வந்துட்டு நம்மளோட தோட்டம் வந்து பயங்கர கலர்ஃபுல்லாகிடும். ஸோ நீங்களும் உங்களுக்கு கட்டிங்ஸ் கிடச்சிது அப்படின்னா தாராளமாக இதில் வளர்த்து பார்க்கலாம். அண்ட் ஃபோர்த் வெரைட்டி ஆப்வியஸ்லி அரளிப்பூ தான். அரளிப்பூலேயும் நமக்கு வந்துட்டு நிறையா வெரைட்டி இருக்குது. இதுவும் வந்துட்டு கட்டிங்ஸில் நம்ம வந்து ரொம்ப சூப்பராக வளர்க்கலாம். மற்ற இந்த ரோஜா செடி கூட நமக்கு பதியம் வச்சா இலைகள் வரும், நமக்கு வந்து கரிஞ்சு போயிட பிரச்சனை வரும். ஆனால் வந்துட்டு அரளி அப்படிங்கும்போது அந்த பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு வேர் பிடிச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே வளர ஆரம்பிச்சிடும். இதுவும் வந்துட்டு நமக்கு பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவும் பூவும் இருக்கும். அதே போல் நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். இது பக்கத்தில் போனாலே அதோட மனம் வந்துட்டு நம்மளோட மைண்டையும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி இதுக்கு இருக்குது. அண்ட் அதே போல் இதுவும் வந்துட்டு கட்டிங்ஸில் வளர்த்தது தான். ஆனால் என்ன கலர் அப்படின்றது வந்து எனக்கு கிளியராக இல்லை. மேபி ரெட் கலராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்துட்டு பூ வெரைட்டி கிடையாது, ஒரு சர்ப்ரைஸான ஒரு பிளான்ட் இது. நான் இங்கே வந்துட்டு ஓமவல்லி செடி வச்சுருந்தேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். அதிலிருந்து ஒரு கட்டிங்ஸ் விழுந்து வேர் பிடிச்சி ஒரு புது பிளான்ட்டாக வளர்ந்துருக்கு. ஆக்சுவலாக ஓமவல்லி வந்துட்டு நமக்கு எவ்வளோ நல்லது சளிக்கு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். கற்பூரவள்ளி இலை அண்ட் கட்டிங்ஸ்லேருந்து வளரும், அதுவாக விழுந்து வளர்ந்த ஒரு பிளான்ட் நமக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இன்றைக்கு. ஸோ இதை எடுத்து இந்த தொட்டியில் மாற்றி வச்சுருவோம். இந்த மாதிரி நிறைய செடி வந்துட்டு தானாக வளர செடிகள் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து மல்லி வெரைட்டி. ஆக்சுவலாக இது வந்துட்டு காக்கடா பூ. நமக்கு புரட்டாசியில் வந்து நல்லா பூக்கள் ஆரம்பிக்கும். இப்போவே வந்து பூக்க ஆரம்பித்தாச்சு. இது அதே போல் முல்லை, ராமவானப்பூ, மல்லிப்பூ இதெல்லாமே பார்த்திட்டிங்கன்னா கட்டிங்ஸ்லேருந்து ரொம்ப சூப்பராக வளரும்.
ரொம்ப சிரமமே இல்லாமல் நமக்கு என்ன வெயிலாக இருந்தாலுமே நல்லா வளரும். சப்போஸ் நீங்கள் கட்டிங்ஸ் மல்லிகைப்பூ இதெல்லாம் வந்து வளர்க்கணும், கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் கட் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு அடுத்த சம்மர் அப்படிங்கும்போது நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்தது வந்துட்டு மேரிகோல்டு, செண்டுமல்லி. இது வந்துட்டு ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டு. நமக்கு சாதாரணமான சாமி பூக்களில் வரக்கூடிய செண்டுமல்லி பூ அது விதை போட்டாலுமே வளரும். சப்போஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர் நம்ம எங்கேயாவது பார்க்குறோம், நமக்கு அதை வளர்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரியான கட்டிங்ஸ் இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலே போதும். இது மாதிரி வந்து சின்ன கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சமாக மண்ணில் வச்சுட்டு கொஞ்சம் ஷேடடான ஏரியாவில் வச்சுட்டாலே போதும். அது சூப்பராக வேர் பிடிச்சிரும். எப்படி வேர் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடம் எல்லாமே வந்துட்டு குட்டி குட்டியாக வேர்கள் வந்து வளர்ந்துட்டே இருக்கும். சப்போஸ் இந்த செடி சாஞ்சிருது அப்படின்னா கூட இதில் வந்துட்டு மண் படும்போது உங்களுக்கு வேர்கள் நிறையா ஃபார்ம் ஆகி இந்த செடி வந்துட்டு ரொம்ப சூப்பராக வளரும். நீங்கள் தண்ணியே ஊற்றலைனா கூட இது வந்துட்டு மேக்ஸிமம் இதனால் முடிஞ்ச அளவுக்கு சர்வைவ் பண்ணுறதுக்கு தான் பார்க்கும் அது. அடுத்ததாக கிருஷாந்தமம், செவ்வந்தி பூ தான். நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் செவ்வந்தின்னு சொன்னால் தெரியும். நமக்கு இது வந்துட்டு ஹொசூர் இல்லைனா பெங்களூர் சைடெலாம் பார்த்துட்டிங்கன்னா கிருஷாந்தமம் தான். இதில் வந்துட்டு நமக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு நமக்கு ஒயிட்டு, ரெட்டு, வயலட் கலரு, தேன் கலர் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதுவுமே வந்துட்டு நமக்கு கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்கலாம். அண்ட் இதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு பிஸ்தா கலரில் பூ இருக்கும். அது வந்துட்டு செம்ம அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஆனால் நம்மளோட அந்த வெயில் கிளைமேட்டை வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து வளர்த்தணும். இதே நமக்கு நர்சரியில் வந்து மற்ற எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதுவோட சீசனும் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நவம்பர் டு பிப்ரவரி தான். இப்போவே பார்த்திங்கன்னா மொக்கு வர ஆரம்பிச்சிருக்குங்களா. அண்ட் இதுவுமே வந்துட்டு இப்போ நீங்கள் கட்டிங்ஸ் கிடச்சி வாங்கி வச்சாலுமே போதும். நமக்கு அடுத்த மாதம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா பூக்களும் வைக்கும். நித்ய கல்யாணி. அண்ட் இதுவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டிங்ஸ்லேருந்தே வளரும். கட்டிங்ஸ் கிடைக்கலனா கூட இந்த மாதிரியான சின்ன விதை இருக்கும், அதாவது பூக்கு கீழே இது போல் விதை இருக்கும். இதை நீங்கள் தூவி விட்டாலே சூப்பராக வளரும். உங்களுக்கு கட்டிங்ஸ் கிடச்சதுனா கூட அதை வச்சு வளர்த்தோம்னாவே ரொம்ப சூப்பராக வளரும். அதுலேருந்து நிறைய நமக்கு ஃபுல்லாமே பரவிடும், அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி. அண்ட் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா டிசம்பர் பூ. டிசம்பர் பூ வந்து நான் கட்டிங்ஸ் ஒடிச்சு வச்சது, ஓகேங்களா. கட்டிங்ஸ் ஒடிச்சு வச்சு அதில் வேர் பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுதா இப்படி வேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு? இதான். ஸோ இது போல் இதை நீங்கள் ஒடிச்சு வச்சுட்டாலே போதும், சூப்பராக வேர் பிடிச்சி வரும் டிசம்பர் பூ. இப்போ கிடைச்சா கூட நீங்கள் வாங்கி பக்கத்தில் எங்கேயாவது கிடைச்சா கூட நீங்கள் வந்து கட் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு டிசம்பரில் வந்து ரொம்ப சூப்பராக பூ வைக்கக்கூடிய ஒரு பூ. பார்க்குறக்கே நல்லா வயலட் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் எஸ், இது வந்துட்டு கட்டிங்ஸில் இல்லை, நமக்கு குட்டி நாற்று கிடச்சாலே போதும், ரொம்ப சூப்பராக வளரும், நிறையா படர்ந்துட்டே போகும். இது வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்காக காமிக்கிறேன். ஸோ அந்த வயலட் கலரில் வரும்போது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றதுக்காக. இப்போ தான் வந்து இவங்க பூக்கவே ஆரம்பிக்கிறாங்க. இனி இந்த 1 வீக் அப்படிங்கும்போதுக்குள்ளே வந்து நல்லா ஃபுல்லாக வயலட் கலரில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கொடிச்சம்மங்கி. இதுவுமே வந்து கட்டிங்ஸ் வச்சா வளர்ந்துரும் அப்படின்றாங்க. நான் இது வந்து ஆக்சுவலாக பிளான்ட் வாங்கிட்டு வந்து தான் வச்சேன். இன்னும் நான் கட்டிங்ஸ்லேருந்து ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு அப்படி ஒர்க் ஆகுமா அப்படின்றத பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது வந்துட்டு இட்லி பூச்செடி. இதையுமே வந்துட்டு நம்ம கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்கலாம். இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா நிறையா கலர்ஸ் இருக்குது. நமக்கு இருக்கிற கலர்ஸை சேவ் பண்ணி வச்சாலே அவ்வளோ கலர்ஸ் நம்ம ஃபுல்லாமே நம்மளோட தோட்டமே பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக பூந்தோட்டமாக மாறிடும். அந்தளவுக்கு நிறைய கலர்ஸும் இருக்கும். அண்ட் கட்டிங்ஸில் வளர்க்குறது கூட ரொம்ப ஈஸி தான். இன்னும் கட்டிங்ஸில் வளர்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அல்மாண்டா, அந்த மாதிரியான க்ரீப்பர்ஸ் நிறையா வந்து நல்லா வளரும். நம்மக்கிட்ட அது இல்லை. சப்போஸ் உங்களுக்கு கட்டிங்ஸ் கிடைச்சா கூட நீங்கள் வாங்கி வச்சு வளர்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் கீழே சொல்லுங்கள். அதே போல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.